அன்புக்குரியவர்களே, தவ காலத்தின் 4வது வாரத்தை நாங்கள் நேற்றைய நாளிலே ஆரம்பித்திருக்கிறோம். மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கிற அறைகூவலோடு ஆரம்பமான இந்த தவ காலத்திலே நாங்கள் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக பயணிக்க அன்போடு இந்த ஜூபிலி ஆண்டிலே அழைக்கப்படுகிறோம். மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று இந்த தவக்காலம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற அறைகூவலுடைய உண்மைத்தன்மையை எப்பொழுது நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோமோ, ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அப்பொழுதுதான் இந்த தவக்காலம் எங்களுக்கு அர்த்தமுள்ள தவக்காலமாக மாறும். விபூதி புதன் அன்று நாங்கள் வாசிக்க கேட்ட ஜோவேல் இறைவாக்கினருடைய இறைவார்த்தைகள், உங்களுடைய உடைகளை அல்ல உள்ளத்தை கிழித்து கொள்ளுங்கள் என்று சொன்ன வார்த்தையினுடைய உட்பொருளை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். வருடந்தோறும் வந்து போகிற வாடிக்கையான தவக்காலமாக இந்த தவக்காலத்தையும் நாங்கள் கடந்து போகாமல் எங்களுடைய வெளி ஆடம்பரங்களோடும் வெளி இந்த தவக்காலத்தின் சடங்கு முறைகளோடும் கடந்து போகிற ஒரு வாடிக்கையான தவக்காலமாக இந்த தவக்காலத்தையும் நாங்கள் கடந்து போகாமல் உள்ளார்ந்த மாற்றங்களை எங்களிடத்திலே ஏற்படுத்துகிற உண்மையான மனமாற்றத்தை எங்களுக்கு கொடுக்கிற ஒரு தவக்காலமாக இந்த தவக்காலத்தை நாங்கள் அமைத்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த வாழ்வு கடவுளாலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வு. ஆக வெறுமனே இந்த தவக்காலத்திலே அடங்கி போகிற வழிபாட்டு முறைகளோடு இருந்து கடந்து போகிற ஒரு தவக்காலமாக இந்த தவக்காலம் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய வாழ்வை ஆண்டவருக்கு உகந்த விதமாக நல்ல மனித மாண்பை வெளிப்படுத்துகிற வாழ்வாக எங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்களுக்கு சொல்லுவது போல, சிறப்பாக இன்றைய நாள் இறை வார்த்தைகள் எங்களுக்கு சொல்லுவது போல நாங்கள் நம்பிக்கையின் மனிதர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே அந்த செபக்கூட தலைவன் நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே தன்னுடைய மகனுடைய நோயிலே இருந்து விடுதலை பெற கேட்டது போல நாங்களும் நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக எங்களுடைய வாழ்வை இந்த உலகத்திலே அமைத்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எங்களுக்கு இந்த உலகத்திலே வாழ்வு கொடுக்கப்படுகிறது. அது அவரவருக்கு ஆண்டவர் கொடுத்த அளவுக்கு ஏற்ப அது அமைகிறது. அது 10ஆகவோ 20ஆகவோ 50ஆகவோ 80ஆகவோ இருக்கிறது. ஆனால் கொடுக்கப்பட்ட வாழ்வை ஆண்டவருக்கு உகந்த விதமாக அமைக்கிற பொழுது நம்பிக்கைக்குரிய பணியாளர்கள் என்று நாங்கள் அழைக்கப்படுகிறோம். அந்த நம்பிக்கைக்குரிய மனிதர்களாக நாங்கள் இல்லாத போது பொல்லாதவனே என்கிற ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை கேட்க வேண்டியவர்களாக மாறிவிடுகிறோம். எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அர்த்தமுள்ள தவக்காலத்தை அமைத்து கொள்ள நாங்கள் அழைக்கப்படுகிறோம். பல்வேறு சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய அன்றாட சிலுவை பாதைகளும் எங்களுடைய சுபதவ வாழ்வு முறைகளும் தான் தவக்காலத்தின் முயற்சிகள் என்று இவற்றை கடந்து போக முயற்சிக்கிறோம். இவற்றுக்கு மேலாக இவை அவசியமானவை. ஆனால் இவற்றுக்கு மேலாக அன்றாடம் எங்களுடைய வாழ்விலே நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக, நல்ல பிள்ளைகளாக, நல்ல பெற்றோராக, நல்ல ஆன்மீக குருவாக, எங்களுடைய சமூகத்தின் பல்வேறு நிலைகளிலே பணியாற்றுகிறவர்களாக அந்த நிலைகளுக்கு ஏற்ப நாங்கள் எங்களுடைய வாழ்வை சரியாக அமைத்து கொள்ளுகிறோமா என்கிறதிலே தான் இந்த தவக்காலத்தின் அர்த்தம் அமைந்திருக்கிறது. எங்களுக்கு அடுத்திருக்கிற மனிதர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, சின்னஞ்சிறிய என் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் செய்தது எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை, உட்பொருளை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிற மனிதர்களாக மாற வேண்டும். ஏனென்றால் அதிலேதான் ஆண்டவருடைய இந்த தவக்காலத்தினுடைய எதிர்பார்ப்பு அமைந்திருக்கிறது. பல்வேறு சந்தர்ப்பங்களிலே நாங்கள் எங்களுடைய வாழ்வின் ஒருத்தல் முயற்சிகளை, பல்வேறு வகையான வழிபாட்டு முறைகளை இந்த தவக்காலத்திலே பின்பற்ற முயற்சிக்கிறோம். அது அவசியமானது. ஆனால் அவற்றுக்கு மேலாக எங்களுடைய வாழ்விலே இந்த தவக்காலத்திலே என்ன மாற்றத்தை ஏற்படுத்த நான் முயல்கிறேன்? என்னாலே மன்னிக்க முடியாதவர்களை நான் மன்னிக்க முயல்கிறேனா? என்னாலே ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறேனா? என்னாலே கடந்து போகக்கூடாது, கடந்து போக முடியாது என்று நினைக்கிற மனிதர்களை கடந்து போக முயற்சிக்கிறேனா? இவை இல்லாத வெறுமனே சடங்கு ஆச்சாரங்களோடு நிறைவு பெறுகிற தவக்காலம் வெறுமனே பொருளற்ற வாடிக்கை நிகழ்வாக மாறிவிடும். எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்று சொல்லுகிற இந்த ஜூபிலி ஆண்டின் தவக்காலத்திலே நாங்கள் இருக்க வேண்டிய நம்பிக்கையின் பயணத்தின் பாதையை இனங்கண்டு கொள்ள அழைக்கப்படுகிறோம். திரு அவை இந்த வருடத்தை
எங்களுக்கு நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்று சொல்லிக் கொடுக்கிறதற்குரிய காரணம் என்னவென்றால், நாங்கள் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக செல்ல வேண்டிய வழியிலே இருந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான வழிகளை கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் செல்ல வேண்டிய வழி ஒன்று விண்ணகத்தை நோக்கியதாக இருக்கிறது. எனவே எங்களுக்கு உரிய எங்களுடைய அன்றாட வாழ்வின் வழிகளிலே இருந்து விடுபட்டு ஆண்டவருக்குரிய இந்த நம்பிக்கையின் வழியிலே நாங்கள் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக செல்ல அழைக்கப்படுகிறோம். அதிலும் இந்த சிறப்பாக இந்த தவக்காலம் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக நாங்கள் எங்களுடைய பயணத்தை ஆண்டவருக்கு உகந்த விதத்திலே அமைத்து கொள்ள எங்களுக்கு நல்ல அழைப்பை கொடுக்கிறது, நல்ல சந்தர்ப்பத்தை கொடுக்கிறது. எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தரப்பட்ட இந்த தவக்காலத்தை நல்ல பயனுள்ள காலமாக மாற்றுவோம். வெறும் ஆடம்பரங்களோடு வெளிப்படையான எங்களுடைய சடங்கு முறைகளோடு கடந்து போகிற வாடிக்கையான தவக்காலமாக இந்த காலத்தை நாங்கள் கடந்து போகாமல் அர்த்தமுள்ள ஆன்மீகத்தை எங்களிடத்தில் ஏற்படுத்துகிற, எங்களுக்கும் கடவுளுக்கும் எங்களுக்கும் அடுத்தவருக்கும் இடையிலான இருக்கிற அந்த உறவை நல்ல முறையிலே ஏற்படுத்துகிற காலமாக இந்த தவக்காலத்தை பயன்படுத்தி ஆண்டவருடைய அருளை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் கண்டுகொள்ள முயற்சி செய்வோம். ஆமேன். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.